ஹாய் பட்டூஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஸோ 2 டேஸாக கதை சொல்லலை. ஸோ இன்னைக்கு குட்டி குட்டியாக 2 கதை சொல்கிறேன். 2 இல்லைன்னா 3, 2 or 3 ஸ்டோரிஸை. ஒன்று கரடி கதை ஒன்று. ஸோ ஒரு சின்னதாக ரிவர் பார்த்துருக்கீங்களா? ரிவர் சின்னதாக நம்ம எங்கே பார்த்துருப்பீங்க? பார்க்க சான்ஸ் இல்லை. அந்த நதியில் ஃப்ளட் வந்துச்சான். ஃப்ளட் வரும்போது அதில் நிறைய பொருள் அடிச்சுன்னு வரும். சில இது உட்டு அடிச்சுன்னு வரும், சில இடத்துல சின்ன சின்ன பீஸுங்க அடிச்சுன்னு வரும். அந்த மாதிரி வரும்போது ஒரு வெங்கல குடம், வெங்கலன்னா அது வந்துட்டு ஒரு மெட்டீரியல், நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருக்கிறோம் பாருங்க, வெங்கல குடம். வெங்கல குடம் உனக்கு காமிக்கிறேன். வெங்கல குடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உனக்கு. அதுதான் இதுதான் வெங்கல குடம். இது வெங்கல குடம். சவுண்டு வந்து பார்த்தியா? இந்த மாதிரி ஒரு வெங்கல குடம் ப்ளஸ் அது கூட வந்துட்டு ஒரு மண் குடம் ரெண்டும் அப்படியே தண்ணியில் காலியாக இருக்குது. தண்ணி அது குடத்தில் தண்ணி உள்ளே போனால் தான் அது உள்ளே போகும். ரெண்டும் காலியாக இருக்குது. அதனால் தண்ணியில் அப்படியே ரெண்டும் மிதந்துக்கினே வந்துதான். தண்ணியில் ரெண்டும் மிதந்துக்கினே வந்துதான். வந்த உடனே அந்த வெங்கலக்குடம் சொன்னான் அந்த மண் குடத்துக்கிட்ட, ஹலோ ஃப்ரெண்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிக்கினே வந்தாங்களாம். இதெல்லாம் ஒரு கற்பனை. குடம்லாம் எங்கேயும் பேசாது, ஒரு இமேஜினேஷன். நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த வெங்கல குடம் சொன்னான், நம்ம 2 பேரும் ஒரே சைஸு, ஒரே வேலைக்கு தான் நம்மளை யூஸ் பண்ணுறாங்க, தண்ணி எடுக்க தான் நம்மளை யூஸ் பண்ணுறாங்க, ஏன் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மண் குடம் நல்லா சிரிப்பு வந்துச்சான். அது நல்லா சிரிச்சிச்சான். கக்குன்னு அப்படி சிரிச்சிச்சான். சிரிச்சிட்டு, நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்டு, நண்பராக தான் இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்டு. நம்ம 2 பேரும் ஈக்குவல் கிடையாது. பார்க்கறதுக்கு ஒன்றா இருக்கிறோம், ஒரே வேலைக்கு தான் நம்மளை யூஸ் பண்ணுறாங்க, தண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்மளை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நமக்குள்ள ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்னை லைட்டாக அப்படி மோதினா கூட போதும், நான் தூளாக உடஞ்சி போயிடுவேன். அப்புறம் எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது? அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. அவங்கவுங்க நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த வெங்கல கூட கரெக்டு, நீ சொன்னது கரெக்டு ஃப்ரெண்ட். ஆமாம், நான் லைட்டாக அவங்க மேலே மோதினா கூட நீங்கள் உடஞ்சிடுவீங்க, இல்லை நீங்கள் வந்து என் மேலே மோதினாலும் உடஞ்சிடுவீங்க, நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போனாங்களாம். இதனால் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, என்ன மோரல் நம்ம கற்றுக்கணும்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறவங்க எப்படி இருக்காங்க, நமக்கு ஈக்குவலா, இல்லை அவங்க நமக்கு ஈக்குவலா, நம்ம அவங்களுக்கு ஈக்குவலா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்ம பேச்சு அவங்க கேட்பாங்களா, அவங்க பேச்சு நம்ம கேட்க முடியுமா நம்மளால, வீடு எங்கே இருக்குது, அதெல்லாம் யோசிக்கணும். நிறைய விஷயங்களை யோசிக்கணும். ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது நிறைய விஷயங்களை யோசிக்கணும். அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து பேசினோன்னு ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு, வி கேன் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை எடுக்கக்கூடாது. நல்லா தரவாக யோசிக்கணும். ஸோ இன்னைக்கு கலீனாவை பார்த்து பேசணும், அதனால் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கதை சொல்லிட்டேன். ஓகே, திஸ் இஸ் குட்டி கதை. ஆயிடுச்சா? ஒரு கதை ஆயிடுச்சா? ரெண்டாவது கதை. இப்போ 2வது கதை என்னன்னு ஆச்சுனாக்கா, ஒரு அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தானா. இந்த மாதிரி ஒரு பையன்,
அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ தூரம் எங்கே போனாலும் யாருனா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும், எதையாவது செஞ்சு கொடுக்கணும் அவனுக்கு. அவனா எதையுமே செய்ய மாட்டான். ஏன்னா அவ்வளோ செல்லமாக வளர்க்குறாங்க அவங்க அப்பா அம்மா, அவனை செல்லமாக வளர்க்குறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணா, அவங்க அம்மா தண்ணி எடுக்க போயிட்டாங்க தூரமாக. இந்த பையன் அப்படியே போய் நடந்து கூடவே போயின்னுக்கிறான். போகும்போது வழியில் ஒரு செடி பார்த்தான். அந்த செடியில் வந்துட்டு பழம், இளந்தம்பழன்றது, அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க தெரியாது, வேறு பெருசாக இருக்கும். அந்த பழத்தை பார்த்தோன்னே அவனுக்கு சாப்பிடணுன்னு ஆசை வந்துடுச்சு. இந்த பழத்தை பார்த்தோன்னே சாப்பிடணுன்னு ஆசை வந்துடுச்சு. சாப்பிடணுன்னு ஆசை வந்துட்டோன்னே அதை, ஆனால் முள் இருக்குது அதில், அந்த செடியில் முள் இருக்குது. அது இவனுக்கு முள் இருக்குன்றது தெரியல. அப்படியே அந்த பழம் எங்கே இருக்குது அங்கே போயிட்டு அந்த பழத்தை மட்டும் எடுக்க பார்க்குறான். பார்த்தா வழியில் பார்த்தா 2 முள் தச்சிடுச்சு அவனுக்கு. 2 முள் நல்லா ரத்தம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் பழத்தை விட்டுட்டு அவங்க அம்மாட்ட அழுதுன்னு ஓடுறான். அம்மா ரத்தம் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நீ என்ன பண்ணன்னு சொல்லியாச்சுனாக்கா, அதில் அந்த செடியில் பழம் இருந்துச்சுமா, அது பறிக்க போனேன், அப்போ அது இப்படி ஆயிடுச்சுமா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பழம் பறிக்க போனது தப்பு இல்லைப்பா, பழம் பறிக்க போனது தப்பு இல்லை, ரைட்டு தான். ஆனால் அதை எப்படி பறிக்கணுன்றது உனக்கு தெரியல. அதில் முள் இருக்குது, முள்ளை அழகாக இப்படி ஒரு விரலால் முள்ளை இப்படி தள்ளி பிடிச்சிட்டு இன்னொரு விரலால் பழத்தை பிடிக்கணும். அந்த பக்குவம் உனக்கு தெரியல, அதனால்தான் முள்ளு குத்திடுச்சு உனக்கு. முள்ளு ஒன்றை வந்து குத்தலை, முள்ளு இருக்கிற இடத்துல இன்னைக்கு விரலை கொண்டு போனதுனால முள்ளு மேலே குத்திடுச்சு. எந்த முள்ளும் நடந்து வந்து நம்மளை குத்துறது இல்லை. முள் இருக்கிற பாதையில் நம்ம தான் போவோம். ஒன்று காலை வைப்போம், இல்லை கையை வைப்போம். அப்போ முள் நம்மளை குத்தும். அந்த மாதிரி தான்ப்பா, கெட்டது எதுவும் நம்மளை தேடி வராது, நம்ம தான் கெட்டதை தேடி போகிறோம். அதனால் உஷாராக இருக்கணும். நம்ம நல்லது செய்யும் போதும் நமக்கு நிறைய பிரச்சனை வரும். நமக்கு இந்த மாதிரி முள் மாதிரி ஒரு பிரச்சனைகள் நிறைய வரும். அதெல்லாம் தயங்காத வந்துட்டு நம்ம நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களாம். அதில் இருந்துட்டு அவனும் அதை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமாக எது செஞ்சாலும் ரொம்ப கவனமாக அவன் செய்வானான். அதனால் எப்பொழுதுமே உங்களுக்கும் சரி, நான் சொல்கிறது என்னாச்சுன்னா, ஒரு காரியம் செய்யும்போது அது நல்லதா கெட்டதான்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இது நல்லதா கெட்டதா யோசிக்கணும். சில நேரத்தில் நமக்கு நல்லதா தெரியுது, அடுத்தவங்களுக்கு கெட்டதா தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் எது கரெக்டு, நம்ம யோசிக்கிறது கரெக்டா, அடுத்தவங்க யோசிக்கிறது கரெக்டா அப்படின்னு யோசிக்கணும். அதில் புரியலன்னு வச்சுக்க, விட்டுடணும். அந்த மாதிரி கதையை, அந்த மாதிரி வேலையை விட்டுடணும். இது புரியல, நல்லதான் புரியல, கெட்டதான், எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லி விட்டுடணும். அண்டர்ஸ்டுட்? ஸோ 2 கதை ஆயிடுச்சு. 3, 4, 5 அப்படியே முட்டன்னு வச்சுக்க. 3வது கதைன்னு ஆச்சுனாக்கா, இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஷிப் கதை தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னேன், இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஜெய்டனும் ரினிஷாவும் அப்படியே நடந்து போயினே இருந்தாங்களாம். நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டீங்க. அமெரிக்காவிலேருந்து அப்புறம் இங்கேருந்து பெங்களூர்ல வந்துட்டு நம்ம திருவண்ணாமலைக்கு போய்க்கிறோம். இப்போ திருவண்ணாமலைக்கு போய்க்கிறோம். திருவண்ணாமலையில் இருந்துட்டு கங்கப்பட்டு போய்க்கிறோம். அப்போல்லாம் ரினிஷா, ஜெய்டன்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க. நீயும் சாரும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்ட. தனியாக போகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு அப்படியே நடந்து வந்துனே இருந்தாங்களாம், பேசிக்கின்னு அப்படியே ஜாலியாக. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறாங்க அவங்க. எப்படி இருந்த, என்ன பண்ண, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. ரொம்ப தூரம் வந்துட்டா இவங்களுக்கு சாயங்காலம் ஆகி போச்சு. அப்பா அடே நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோண்டா அப்படின்னு அப்போ தான் தெரியுது. பார்த்தா பக்கத்தில் காடு வரைக்கும் வந்துட்டாங்க. ஃபாரஸ்ட். தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு கரடி வர்றது தெரியுது. இப்போ இவங்களால ஓடவும் முடியாது,
கையில் ஒன்றும் குச்சி கம்பு எதுவுமே இல்லை. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. எப்படி சமாளிக்கிறதுன்ட்டு தெரியல. அந்த 2 ஃப்ரெண்டில் என்ன பண்ணா, ஒருத்தனுக்கு மட்டும் நல்லா மரம் ஏறி கப்ப கப்ப கப்பன்னு ஏறிடுவான். ஓடி போய் பக்கத்தில் இந்த மரத்து மேலே ஏறிட்டான். கரடிக்கு மரம் ஏற தெரியாது. இன்னொருத்தன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்படி விட்டுட்டு போயிட்டானே பாவி, இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, இவனை நம்பி இவ்வளோ தூரம் வந்துக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்துச்சு. செத்து போனவங்கள கரடி ஒன்றும் பண்ணாது அப்படின்றது எங்கேயோ கதை கேட்டது இவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க பாட்டி சொன்ன கதை. அந்த ஞாபகம் வந்தோடனே அப்படியே ஃப்ளாட்டாக விழுந்துட்டான். செத்த மாதிரி அப்படியே தலை சுற்றி சாறு மாதிரி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து மூச்சு பிடிச்சிக்கிட்டான் அப்படியே கப்புன்னு. ஏன்னா உசுருக்கு தான் ஃபஸ்ட்டு மூச்சு இங்கே தான் கை வச்சு பார்ப்பாங்க. அப்படியே மூச்சு தம் பிடிச்சிக்கிட்டான். கரடி வந்துச்சு. வந்தவுடனே இவனை அப்படியே மூந்து பார்த்துச்சு. அப்படி பார்த்துச்சு. செத்துட்டுக்கிறான். செத்தவங்களை கரடி ஒன்றும் பண்ணாது, அவங்கள டச்சே பண்ணாது. அது மாட்டுக்கு அது போயிடுச்சு. ரொம்ப தூரம் போன உடனே அப்புறம் இவன் எழுந்தான். அப்புறம் மரத்து மேலே இருக்கிறவனும் இறங்கி வந்தான். இறங்கி வந்தவொடனே அவன் கேட்டான், மரத்து மேலே இருந்தவன், ஏண்டா கரடி உன் காதுகிட்ட வந்து சொன்னிச்சு, என்னடா சொன்னிச்சு, இந்த மாதிரி நம்பிக்கை துரோக நண்பர்களை நம்பி இவ்வளோ தூரம் வந்தேடா, நீலாம் ஒரு மனுஷனா, இனிமே இந்த மாதிரி ஆளுங்களை நம்பாதடான்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி நண்பர்களை நம்பாத அப்படின்னு சொல்லிச்சான். அந்த நண்பன் சொன்னானா. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வந்துட்டா நம்மளை மட்டும் நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. செத்தாலும் 2 பேர் சாகணும். 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு அதை ஜெயிக்க பார்க்கணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, அனிமல் வரலாம், திருடம் வரலாம், யார் வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அது 2 பேரும் ஒன்றா இருந்து ஜெயிக்கணும். அது ஃப்ரெண்ட்ஷிப். சரிடா செல்லம், ஹாப்பியாக இருங்க. தவறாமல் டெய்லி ஃபோன் பண்ணுங்க. நாளைக்கு பக்கா பார்க்கலன்னு கதை சொல்கிறேன். நானும் கரடி இருக்குதுல்ல, வெள்ளைக்கரடி, பார்க்குக்கு போயிட்டு கதை பார்க்கலன்னு சொல்கிறோம். இன்றைக்கி வீட்டில் இருந்தால் சொல்லிக்கிறோம். நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவோம் தாத்தா. அங்கே டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருந்துட்டு இந்த பில்டிங், இந்த ரூம், ஒரு கிளாஸ் ரூம்லேருந்து ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஹாப்பியாக இருங்க சாமி. ஜெய்டன் இங்கே ஹாப்பியாக தாங்கிறான். நடுவில் கொஞ்சம் குட்டிகளடா பண்ணுவான். அதெல்லாம் ஓகே. பாய் பாய் பட்டூஸ்.